வணக்கம் தமிழக மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் எப்போவுமே ரெண்டு விஷயத்தை வச்சு தான் மிரட்டுவாங்க. ஒன்று அறிக்கை, இன்னொன்று ஜோசியம். இப்போது லேட்டஸ்ட்டாக நம்ம தளபதி விஜய் அவர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவங்களோட நெற்றியில் இருக்கிற கருப்பு பொட்டும் கையில் இருக்கிற சிவப்பும் கயிறும் தான் தமிழ்நாட்டோட டாப் ட்ரெண்டிங் டாபிக். திண்டுக்கல் லியோனி சார் பாஞ்சு ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காரு. ஜோசியத்தை நம்பி ஆட்சியில் அமர துடிக்கும் முதல்வர் விஜய் அவர்களே, அந்த ஜோசியத்தாலேயே நீங்கள் வீணாக போக போகிறீங்கன்னு சாபம் விடாத குறையாக சொல்லியிருக்கார். இது வரைக்கும் விஜய் நெத்தியில் பொட்டு வச்சு பார்த்துருக்கீங்களான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இப்போது ஜோசியர் சொன்னாருன்னு கருப்பு போட்டும் சிவப்பு கயிறும் கட்டி இருக்காருன்னு புங்கி தீர்த்திருக்காரு லியோனி சார். லியோனி சாரின் பொட்டு ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே சார், ஓகே லியோனி சார், நீங்கள் பட்டிமன்றத்தில் அம்மா பெருசா அப்பா பெருசான்னு கேட்குறத விட்டுட்டு இப்போ விஜய் வச்சுருக்கிறது கருப்பு பொட்டா இல்லை திருஷ்டி பொட்டான்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, ஒருத்தர் நெற்றியில் பொட்டு வைக்கிறதும் வைக்காமல் போகிறதும் அவரோட தனிப்பட்ட விஷயம் இல்லையா? விஜய் அவரோட படத்தில் நெஞ்சுக்குள்ளே குடி இருக்கும்னு பாடினார். ஆனால் லியோனி சார் விஜய் நெத்தியை ஊற்றி பார்த்துட்டு இருந்திருக்காரு போல். விஜய் ரசிகர்கள் கேட்குறாங்க, சார் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, விலைவாசி ஏறுது, ரோடு சரியில்லை, பஸ்ஸு கம்மியாக வருது, இதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் கையில் கட்டியிருக்கிற கயிறை பற்றி பேசுகிறது தான் இப்போது தமிழ்நாட்டோட முக்கிய பிரச்சனையாக? அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஊரில் ஜோசியம் பார்க்காத ஆளே கிடையாது. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேனாவுக்கு பூசை போடுற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து புது கார் வாங்கினா டயருக்கு அடியில் எலுமிச்சம்பழம் வைக்கிற பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பண்ணுறது தான் இது. லியோனி சார், நீங்கள் பட்டிமன்றம் போகிறதுக்கு முன்னாடி நல்ல நேரம் பார்க்க மாட்டிங்களா என்ன? அடுத்தவன் பர்சனல் லைஃப்பில் தலையிடாதீங்க. இந்த கமெண்டுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக நெட்டிசன்கள் கொடுத்த ரியாக்ஷன் தான் மரண மாஸ். டோன்ட் இன்டர்ஃபியர் இன் பர்சனல் லைஃப் அண்ட் தேயர் பிலீஃப்ஸ் அப்படின்னு லியோனி சாருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு கொடுத்துருக்காங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அரசியல் கொள்கையை விமர்சனம் பண்ணுங்க சார், அதை விட்டுட்டு கயிறு பொட்டையெல்லாம் ஏன் நோண்டுறீங்க? விஜய் சட்டைக்கு மேலே பட்டன் போட்டால் என்ன, போடாமல் விட்டால் என்ன, உங்களுக்கு என்னப்பா? அதிமுக, திமுக, பாஜகன்னு எல்லா கட்சிகளையும் மோதிரம் போடாத, கயிறு கட்டாத, ஜோசியம் பார்க்காத தலைவர்கள் யாராவது இருக்காங்களா? அவங்களை எல்லாம் விடுத்து விஜய் கயிறு கட்டுனா மட்டும் ஏன் இவ்வளவு வயிறு எரியுது? உண்மைதான மக்களே? ஒருத்தரோட மத நம்பிக்கையோ தனிப்பட்ட பழக்க வழக்கங்களோ அவங்களோட உரிமை. அதை வச்சு அரசியல் பண்ணுறது நோகாமல் நொங்கு தின்னும் வேலை அப்படின்றது புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் சீரியஸான விழிப்புணர்வு பகுதிக்கு வருவோம். லியோனி சார் சொன்னதில் ஒரு விஷயம் நாம் யோசிக்கணும். ஜோசியத்தை மட்டுமே நம்பி ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்றது 100% உண்மை. அதை விஜய் அவர்களும் புரிஞ்சிருக்காரு, மக்களும் புரிஞ்சிருப்பாங்க. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் ஜோசியத்தை நம்பியிருக்காங்க. பெயரில் எஸ் சேர்த்தவங்க இருக்காங்க, பச்சை கலர் பேனா பயன்படுத்தினவங்க இருக்காங்க, வாஸ்துபடி தலைமை செயலகத்தையே மாற்றினவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரும் ஆட்சியை தக்க வச்சுக்கொள்ள அல்லது ஆட்சியை பிடிச்சதுக்கோ காரணம் அவங்களோட உழைப்பும் மக்களுக்கான திட்டங்களுமே தவிர வெறும் ஜோசியம் மட்டும் கிடையாது அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும். விஜய் அவர்கள் கயிறு கட்டியிருக்காரோ இல்லையோ, அவர் மக்களுக்கு என்ன செய்ய போகிறாரு, அவரோட கொள்கை என்ன, கல்வி, வேலைவாய்ப்பு, விவசாயத்துக்கு, டிவிக்கு என்ன திட்டம் வச்சுருக்கு, இதை தான் மக்கள் பார்க்கணுமே தவிர அவர் நெத்தியில் என்ன கலர் போட்டு இருக்குன்னு பார்க்கக்கூடாது. அதே மாதிரி எதிர்கட்சிகளும் விஜய் கொள்கையில் இருக்கிற ஓட்டைகளை சுட்டிக்காட்டி அரசியல் பண்ணணுமே தவிர இப்படி பர்சனல் விஷயத்தை பேசுனா அது விஜய்க்கு தான் அனுதாப அலையை உருவாக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதை லியோனி சார் போன்ற சீனியர் அரசியல்வாதிகள், செலிப்ரிட்டிஸ் புரிஞ்சுக்கணும். முடிவாக நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கருப்பு பொட்டோ சிவப்பு கயிறோ அது தளபதியோட பர்சனல் சாய்ஸ். மக்கள் எதிர்பார்க்குறது நல்ல ஆட்சி, நேர்மையான அரசியல், தெளிவான திட்டங்கள். அதை விஜய் கொடுத்தா மக்கள் ஓட்டு போடுவாங்க. இல்லைனா ஜோசியர் என்ன பிரம்மாவே சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. லியோனி சார், நீங்கள் அடுத்த பட்டிமன்றத்தில் அரசியலுக்கு தேவை கயிறா இல்லை உழைப்பான்னு ஒரு தலைப்பு வைங்க, நல்லா இருக்கும். மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் கயிறு காட்டுனது தப்பா இல்லை லியோனி சார் அதை விமர்சனம் பண்ணினது தப்பா? உங்களோட கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய், நன்றி, வணக்கம்.